ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் தொடர்புடைய சிசிங் ராஜாவிற்கு சொந்தமான இடங்களில் வருவாய்த்துறை அதிகாரிகள் சோதனை நடத்தி வருவதாக அண்மை தகவலை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் சுப்பிரமணியன் வழங்க கேட்கலாம். வணக்கம் சுப்பிரமணியன், இந்த சோதனை எதன் அடிப்படையில் நடைபெறுகிறது? கூடுதல் விவரங்கள். இணைப்பு துண்டிக்கப்பட்டிருக்கிறது. சென்னையில் தாம்பரம், சேலையூர் உட்பட 10 இடங்களில் வருவாய்த்துறை அதிகாரிகள் சோதனை நடத்தி வருகின்றனர். அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் என்கவுண்டர் செய்யப்பட்ட ரவுடி சிசிங் ராஜாவுக்கு சொந்தமான இடங்களில் இந்த வருவாய்த்துறை அதிகாரிகள் சோதனை நடத்தி வருகின்றனர். துணை ஆணையர் தலைமையில் 100க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்புடன் இந்த சோதனையானது நடைபெற்று வருவதாக அண்மை தகவலை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் சுப்பிரமணியன் வழங்க கேட்கலாம். வணக்கம் சுப்பிரமணியன், இந்த சோதனை எதன் அடிப்படையில் நடைபெறுகிறது? கூடுதல் விவரங்கள். கடந்த செப்டம்பர் மாதம் ரவுடி சிசிங் ராஜா என்கவுண்டர் செய்யப்பட்டார். நீலாங்கரை அருகே அவர் என்கவுண்டர் என்பது நிகழ்ந்தது. இந்த நிலையில் சிசிங் ராஜா வீடு உள்ளிட்ட உறவினர்களுடைய வீடு உள்ளிட்ட 14 இடங்களில் காவல்துறையினரும் வருவாய்த்துறையினரும் இணைந்து சோதனை மேற்கொண்டு வருகிறார்கள். நில மோசடி வழக்கு ஒன்றின் தொடர்பாக இந்த சோதனை நடத்தப்பட்டு வருவதாக தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. குறிப்பாக தாம்பரம் காவல் ஆணையருடைய உத்தரவின் பேரில் பள்ளிக்கரணை துணை ஆணையர், அதே போல தாம்பரம் துணை ஆணையர் ஆகியோர் இந்த சோதனையில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். தாம்பரத்தை அடுத்த சிட்லப்பாக்கம் ராமகிருஷ்ணாபுரத்தில் சிசிங் ராஜாவுடைய வீடு இருக்கிறது. அந்த வீட்டில் உதவி ஆணையர் வைணவி தலைமையில் சோதனை என்பது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. நில ஆவணங்களை கைப்பற்றக்கூடிய நடவடிக்கையில் போலீசார் ஈடுபட்டு வருவதாக தகவல்கள் தெரிய வந்திருக்கிறது. அதே போல சிசிங் ராஜாவுடைய குடும்பத்தினரிடமும் விசாரணை என்பது மேற்கொள்ளப்பட்டு வருவதாக காவல்துறை தரப்பில் சொல்லப்பட்டிருக்கிறது. இதே போல சேலையூர், மப்பேடு, கஸ்பாபுரம், மாடம்பாக்கம் உள்ளிட்ட 14 இடங்களில் இந்த சோதனை என்பது நடத்தப்பட்டு வருவதாக தாம்பரம் காவல்துறை தரப்பில் சொல்லப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களுக்கு நன்றி சுப்பிரமணியன்.